Game Season 2. Squid Game Season 1 பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரீஸு. அதில் ஜீகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் 450 பிளேயர்ஸ் கொண்டு 455 கோடியாக வென்றுட்டு வருவார். ஃபைனலாக தான் பொண்ணை விட இந்த மக்கள் உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஸ்குவிட் கேம்குள்ளே வர மாதிரி அவர் அந்த மேனேஜர்கிட்ட பேசியிருப்பார். அந்த இடத்துல அந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கும். ஒரு இப்போது நான் போட்ட மாதிரி ஒரு ஜம்கட்டோடு தான் அந்த வீடியோ இருந்திருக்கும். அந்த சீரீஸே ஒரு மாதிரி தாறுமாறாக இருக்கும். அதோட சீசன் 2 பெரிய அந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் வந்துருந்துச்சு. கொரியன் சைடில் இதுக்கு நிறைய ஹைப் இருந்திருக்கலாம். பட் எனக்கு இந்த சீரீஸ் மேலே பெருசாக ஹைப்பே இல்லை. ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு எம்சி ப்ரோ வீடியோ போட்ட அப்புறம் தான் தெரியுங்க. ஸோ அப்படி ஒரு சீரீஸ் எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் இந்த சீரீஸை போய் பார்த்தேன். ஓரளவு சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ்டர் கமல் ப்ரோ உங்கள் வீடியோ கண்டிப்பாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேருந்து நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிங்க. நானும் அந்த வீடியோ பார்க்கலான்னு பார்க்கும்போது வேறு ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா உங்களோட வீடியோ அங்கே காணோம். ஸோ அந்த வகையில் எபிசோட் 1 நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போது நம்ம இந்த சீரீஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு let's start with characters and writing. இந்த ஜீகன் எப்படி நான் மறுபடியும் உள்ளே வர போகிறான்? ஏன்னா இவன் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான். தோற்று உயிரோட இருக்க ஒரு பிளேயர் மாதிரி இந்த வச்சு பரவாயில்ல. அவனை கூட்டிகிட்டு வந்தால் அந்த ரெட் ஷூ கேரக்டர் மாதிரிலாம் கூட்டிகிட்டே வர முடியும். ஆனால் அதை தாண்டி இவன் எப்படி க்ரீன் பிளேயருக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ரைட்டிங் லாஜிக்கு நம்மளை ரொம்பவே எலாபரேட்டாக 2 எபிசோடு ஒதுக்கி அதுக்காகவே ஸ்பெஷலாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பாராட்டி ஆகணும். அந்த எபிசோட் 3 ஆரம்பித்ததுலேருந்து பறந்து சீரீஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்பீடில் போயிட்டே இருக்குது. எபிசோட் 3 போனதும் தெரில, 4 போனதும் தெரில, 5 போனதும் தெரில. தரமான ஒரு ஸ்பீடான ரைட்டிங், ஜீகனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு வேறு மாதிரி. அண்ட் எபிசோட் 3ல் ஒரு ட்விஸ்டாக முடிச்சிருப்பாங்க. தக்காளி எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்கிற அளவுக்கு எபிசோட் 3 அந்தளவுக்கு பங்கமாக இருந்துச்சு. தரமான ஒரு எபிசோடாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை எபிசோட் 4 ஸ்டார்டிங்கில் அந்த ஹைப்புடியை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எபிசோட் 4 லைட்டாக லேகோட தான் ஆரம்பிக்கும். ஆனால் முடிகிற இடம் சமையல பங்கமான செய்ய. அந்த எபிசோட் 5 தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சீரீஸில் கொஞ்சம் ஸ்லோவான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரைட்டிங்க உள்ளுக்குள்ளே வச்சு அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எபிசோட் 6 and 7 தரமான ரைட்டிங்கோட வேறு மாதிரி போச்சுங்க. இந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே ரைட்டிங் தாங்க. நிறைய எமோஷனல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட்டான வேஸ். அதாவது ஒரு கர்ப்பிணி பொண்ணு கேரக்டரும் அந்த கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று லைட்டாக அடிப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு ஐயோ பாவம்ன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். அண்ட் ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் ஒன்று இந்த படத்துலேயுமே இந்த சீரீஸ்லேயுமே வருது. ஆனால் ரொம்பவே பாசிட்டிவாக ரொம்பவே ஜோவியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பர்ஃபெக்ட். ஓரளவே அந்த கேரக்டர் ரைட்டிங் செம்மையாக இருந்துச்சு. சீசன் 2ல் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய கேம்ஸ் ஸ்குவிட் கேமில் வந்து அதே பழைய கேம்ஸ் வச்சுனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் செம்மையாக போர் அடிச்சிருப்போம். ஜீகனுமே அதைத்தான் எதிர்பார்ப்போம். அந்த ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டருமே அதை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி புது கேமோட தரமாக இறங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாறுமாறான ரைட்டிங். இந்த புது கேம் ட்விஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு ஜீகனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் தரங்க. போன சீசனில் வந்த ஜீகனுக்கும் இந்த சீசனில் வந்த ஜீகனுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி இருப்பார். லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதை அந்த ஆக்டருமே பர்ஃபெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. பர்ஃபெக்ட்டுங்க. அதை தொடர்ந்து அந்த எபிசோடோட அந்த விஷுவல்ஸ் கூட ரொம்பவே லேக்னஸ்ஸாக இல்லாமல் தரமாக இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து நான் முக்கியமாக இதை பற்றி சொல்லி ஆகணும். பிளேயர் நாட் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருவார். 100 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருவார். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான ரைட்டிங்கோட இருக்கும். அது ரொம்பவே டெப்த்தாக அந்த சீரீஸை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் எபிசோட் 7க்கு அவங்க கொடுத்த எண்டிங் தரமான செய்ய வேறு மாதிரி. இந்த கதை வேறு மாதிரியான சீரீஸ் தரமான செய்ய சீசன் 3க்கு ஏகப்பட்ட லீடோடு போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்குலாம் அந்த சீரீஸ் முடிச்சு சொல்லிடும்போது என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, சீசன் 3 எப்படா வரும்னு சொல்லி மண்டையை பிடிக்கிற மாதிரி. அதாவது கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாருங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது லைக் எப்படின்னா அந்த சீசன் 1 அந்த எண்டிங்கை விடவே 3 மடங்கு அதிகமான ஒரு எண்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. தரோம். அதை தாண்டி எமோஷனல் கேரக்டர்ஸோட வேல்யூ எல்லாமே ரைட்டிங்கில் தாங்க இருக்குது. தரமாக ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எபிசோட் 6ல் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். அது எல்லாமே தரமான சம்பவங்கள் தான். டோட்டலி ஓவராலாகவே ஒரு அமேசிங்கான சீரீஸ். அப்படியே கொஞ்சம் நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா எபிசோட் 5ஓட ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ எபிசோட் 5ஓட ரைட்டிங்கை அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். அந்த எபிசோட் 1 and 2 லைட்டாக சில பேருக்கு ஸ்லோ பெயினிங்காக ஃபீல் ஆகலாம். ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. தரமாக தான் இருந்துச்சு. அது அந்த ஸ்டோரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த விஷயங்களை வைக்காமல் அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த சீரீஸ்லேயுமே நீங்கள் எபிசோட் 5 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அதை தாண்டி 2 எபிசோட் எல்லா எபிசோடுமே தரமான எபிசோடு தான். அண்ட் அந்த ரைட்டிங்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ்டான ஒரு ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே ரைட்டிங், கேரக்டர், ஸ்ட்ரக்சர்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக. அண்ட் அந்த ஃபைனலாக அவங்க ஒரு எண்டிங் டீச்சர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் காமிக்கக்கூடிய விஷயம்ஸ் கூட பர்ஃபெக்ட்டுங்க. தமிழ் டப்பிங் பர்ஃபெக்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த அந்த யூடியூப் சேனல் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த எபிசோட் 5ஓட அந்த ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான சீரீஸ். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு என்னோட மார்க் அப்படின்னா 10க்கு 8.5, 9.5. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக.